சிறுவன் கடத்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து வரலாற்றில் முதல் முறையாக தமிழகத்தின் ஐபிஎஸ் அதிகாரி ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கின் விவரம் என்ன? கைது செய்யப்படும் அளவிற்கு அவர் என்ன செய்தார்? யார் இந்த ஜெயராம் ஐபிஎஸ்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ்ஐ கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கைதாகியுள்ள ஜெயராம் காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகள் வகித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் எம் ஜெயராம் ஐபிஎஸ். கன்னட மொழியில் முதுகலை பட்டம் பெற்றுள்ள இவர் வரலாற்றில் எம்ஃபில் படித்து டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார். இவர் கர்நாடக அரசின் குரூப் பி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர். அதன் பின்பு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தில் தனது 34வது வயதில் 1996ஆம் ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியானார். நாட்டையே உலுக்கிய கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு ஏஎஸ்பியாக கோவையில் தனது ஐபிஎஸ் பணியை துவங்கினார் ஜெயராம். அதன்பின் எஸ்பியாக நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டத்திலும் பணிபுரிந்துள்ளார். பின்னர் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று வேலூர், தஞ்சாவூர், கோவை சரகங்களில் டிஐஜியாகவும் சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல இணை ஆணையராகவும் பணிபுரிந்துள்ளார். அதன் பின்பு ஐஜியாக பதவி உயர்வு பெற்று மேற்கு மண்டலம் மற்றும் மத்திய மண்டலங்களின் ஐஜியாகவும் சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையராகவும் பணிபுரிந்துள்ளார். இதன் பிறகு ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்று தமிழக காவல்துறையின் ஆபரேஷன் பிரிவு ஏடிஜிபியாகவும் குற்ற ஆவண காப்பக ஏடிஜிபியாகவும் பணிபுரிந்தார். தற்போது ஆயுதப்படை பிரிவு ஏடிஜிபியாக பணிபுரிந்து வருகிறார். அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் இவர் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இவர் சிறுவன் கடத்தல் வழக்கில் சிக்கி உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கைதாகியுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சீருடையுடன் கைது செய்யப்பட்ட முதல் ஐபிஎஸ் அதிகாரி ஜெயராம் என்று காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.